சிஎம் சார், உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக நேற்று திருச்சிக்கு போனீங்க. போய் பொதுக்கூட்ட மேடையில் நன்றி சொல்கிறதுக்கு போனீங்க. உங்களுக்கு வாக்களித்தவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறது அது உங்கள் கடமை, போய் செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் பேசின பேச்சு நேற்று பேசின திருச்சியில் பேசுகிறதே அரசியல் அநாகரிகத்தின் உச்சத்துக்கு போய் பேசிக்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த நாட்டோட சிஎம் விஜய் சார், இன்னும் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே இருக்கிறீங்க. அதுலேருந்து வெளியில் வாங்க, நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க. நீங்கள் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற மாதிரியே பேசாதீங்க. இப்போ இந்த நாட்டோட சிஎம் நீங்கள் சினிமா ஷூட்டிங்கில் பேசுகிற மாதிரி கத்தி பட வசனம் மாதிரி கத்தி கத்தி பேசினா இது என்ன ஷூட்டிங் ஸ்பாட் ஆகுது? இது அரசியல். இது 6 மாதம் கம்னு இருக்கிறனாங்க 6 நாளில் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றீங்க. அப்போ நீங்கள் தவறு பண்ணால் யாரும் கேட்கவே கூடாதுன்றீங்க. அப்படி தானே உங்கள் விருப்பம்? 25 நாள் நீங்கள் ஆட்சிக்கு 25 நாளில் 15 கொலை 9 கற்பழிப்பு. உன் கட்சிக்காரன் பொண்ணை உன் கட்சிக்காரனை ஸ்ரீவைகுண்டத்தில் பாலியல் பலாத்காரம் பண்ணி அவனுங்க 2 பேரையும் போக்சோவில் உள்ள தள்ளிக்கிறாங்க. நீங்கள் என்னன்றீங்க? நீங்கள் வந்தீங்கன்னா இது மாதிரி கரண்ட்டு பிரச்சனை இருக்குது, மேகதாது பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இது எல்லாம் நீங்கள் இதெல்லாம் நடக்காது இனிமேல் அப்படின்னு நீங்கள் என்னன்றீங்க? போதை பழக்கத்தை ஏற்கனவே இருந்த ஆட்சி அதிகமாகிட்டு போயிட்டாயிட்டோங்க, அதனால் அதான் முடியல அப்படின்றீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் ஆட்சிக்கு வந்தால் லஞ்சம் வாங்க மாட்டான், வாங்க விடமாட்டான், போதைப் பொருள் அதவே ஓய்வு போயிடும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் சொன்ன செய்யணும் இல்லை, அவங்க அதிகமாகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்த பிறகு குறைக்கணும் இல்லை, அதானே உங்கள் வேலை. அதுக்கு தானே சார் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதை விட்டு போனவங்க மேலே பழி போட்டு என்ன பண்ணிட்டு அவங்க தொடச்சி எடுத்து முட்டாங்க, வலிச்சு எடுத்து முட்டாங்கன்னு அதெல்லாம் ஏற்கனவே தெரியும் இல்லை உங்களுக்கு? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு தானே சொன்னீங்க. ஏதோ நாட்டு நடப்பை பற்றி பேச சொன்னால் மேடையில் ஏறின உடனே வீர ஆவேசமாக பேசுகிறீங்க. என்னான்றீங்க? இப்போ என் வாயில் வந்துடும் அப்படின்றீங்க. ஒரு அரசியல் உங்களுக்கு அந்த அரசியல் முதிர்ச்சி இல்லைன்றத இந்த ஒரே ஒரு வார்த்தை காட்டுது. கோயம்புத்தூரில் 9 வயசு பொண்ணை கற்பழித்து கொலை பண்ணானுங்க. அப்போ உங்கள் வாயில் வரலையே? ஸ்ரீவைகுண்டத்தில் உன் ஆளுகளே சேர்ந்து உன் கட்சிக்கார பொண்ணே கற்பழித்து பாலியல் பலாத்காரம் பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. அப்போ உங்கள் வாயிலிருந்து ஒன்றும் வரலையே? கர்நாடகாவில் சிவகுமார் மேகதாது அணை கட்டுறது எவனாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எவனாலும் தடுக்க முடியாதுன்னு சொன்னானே. அப்போ உங்கள் வாயில் ஒன்றும் வரலையே? பிரதமரை பார்த்துட்டு வெளியில் வந்தீங்க, பத்திரிக்காரனை மீடியாக்காரனை கேட்குறப்ப எதுவும் பதில் சொல்லாத ஓடி அந்த காரில் ஏறிங்க. அப்போ உங்கள் வாயிலேருந்து ஒன்றும் வரலையே? அப்போல்லாம் வராது, இப்போ உங்கள் வாயிலேருந்து வந்துடும். அப்படி தானே சிஎம் சார்? இந்த 4 கோடி மக்களோட தலைவர் நீங்கள். இந்த 4 கோடி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வந்தால் மின்சார தட்டுப்பாடே இருக்காது. நீங்கள் 200 யூனிட் பிரியினீங்க. அதுவும் என்ன பண்ணிட்டீங்க? 500 யூனிட்டுக்குள்ளே இருந்தால் தான் 200 யூனிட் பிரியினீங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக இப்போ ஜனங்களாம் என்ன ஆகிட்டாங்க தெரியுமா? அந்த 200 யூனிட்டே வேணா சாமி, எங்களுக்கு கரண்ட்டு கட் ஆகாத வந்தால் போதுன்ற நிலைமை வந்துட்டாங்க தமிழ்நாட்டு ஜனங்க. அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகி போச்சு. போதைப் பொருள் கட்டுப்படுத்தி சொன்னால் அவங்க அதிகமாக்கிட்டாங்கன்றது 6 மாதம் வரலும் குறைச்சல் கொடுக்காத இருக்கிற நாங்கள் 6 நாளில் ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லு சில்லுங்கள்லாம் இந்த மாதிரி பேசுகிறேன். அந்த அல்லு சில்லுங்க கிட்ட கடன் வாங்கி தான் நீங்கள் ஆட்சி நடத்திங்கிறீங்க. அந்த அல்லு சில்லு ஆதரவு கொடுக்கலன்னா உங்கள் ஆட்சி எண்ணிக்கை டமால் ஆகிருக்கும். இப்போ உங்கள் தேவை முடிஞ்ச உடனே எல்லாம் மற்றவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்த பூரா அல்லு சில்லு. அந்த அல்லு சில்லுக்கு தானே 25 பேரை வாங்கி போனீங்க. எதுக்கு வாங்குறீங்க? நீங்கள் கௌரவமாக நீங்கள் தான் தூய சக்தி ஆச்சே, தீய சக்திக்கிட்டது ஏன் வாங்குறீங்க? அதிமுக தான் சரியில்லைன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் வாங்குறீங்க? 25 பேர் ஏன் வாங்குறீங்க? நீங்கள் தைரியமாக நீங்கள் எது ஒன்றாலும் நீங்களே செஞ்சுக்கலாம்ல. அதனால் சிஎம் சார், இந்த நாட்டு மக்களுடைய தலைவன் நீங்கள். ஒரு நாட்டை காப்பாற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண ஷூட்டிங்கில் பேசுகிற மாதிரியோ வீராவேசமாக பேசுகிறீங்க. மேடையில் வந்தால் ஒரு மாநிலத்தோட முதல்வர் அம்மா இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நாள் பட நான் எல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி தரேன், அப்படி தான் பொறுமையாக தன்மையாக பேசணும். வீராவேசமாக பேசுகிறீங்க. கத்தி பேசினா இதுனா சினிமா ஷூட்டிங் வசனமாக இதெல்லாம் ரொம்ப வீராவேசமாக பேசுகிறீங்க. நீங்கள் இன்னும் என்ன நினச்சிக்கிறீங்க? நம்ம சிஎம் ஆகலை நினச்சிக்கிறீங்க என்னவோ தெரியல. இன்னும் அந்த தேர்தல் பிரச்சார டென்ஷன்லேயே இருக்கிறீங்க. நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க, இந்த நாட்டு முதல்வர் நீங்கள், அதை மறந்துடாதீங்க. நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற மாதிரி அடுத்த மேலே பழி போட்டுன்னு இருக்காதீங்க. இன்னும் இந்த நாட்டில் நடக்கிற குறைய கட்சிக்காரங்க சொன்னாங்கன்னா அதை தீர்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. தவறு நடந்தால் சுட்டி காட்ட தான் செய்வாங்க. அதுக்காக என்னை குறைச்சல் கொடுக்குறாங்க, போகிறாங்க வராங்க, அல்லு சில்லு இந்த மாதிரிலாம் பேசுறது அது அரசியலுடைய முதிர்ச்சியின்மைன்னு அர்த்தம். அப்புறம் சொல்கிறீங்க
கவர்ச்சியை மயங்கி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நான் என்ன கவர்ச்சி அப்படின்ட்டு அதோட நிறுத்திட்டீங்க. அப்போ அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன? அதுக்கு என்னான்னு வாயில் வரலையே உங்களுக்கு? உங்கள் வாயில் அது வரலையே. இந்த பரீட்சையெல்லாம் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, கடைசியாக கோடிட்டு இடங்களை நிரப்புவன்னு கொடுப்பான். அப்போ அந்த இடத்துல நமக்கு அந்த சூட்டபுள் வேர்ட்ஸ் என்னவோ அதை போடனாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறதுன்னா உங்கள் வாயில் அங்கே என்ன போகிறது உங்கள் வாயில் வரலையே, அதிகம் வரல. அதனால் சிஎம் சார், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நாட்டில். 25 நாளில் ஏகப்பட்ட பிரச்சனையாகி போய்க்குது. அதனால் நீங்கள் அவங்க கேட்குறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க குறைச்சல் கொடுக்குறாங்க, இவங்க குறைச்சல் கொடுக்குறாங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க. இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய வேலை உங்களுக்கு. எதிர்கட்சிக்காரங்களோ மற்ற கட்சிக்காரங்களோ அந்த அல்லு சில்லுங்களோ எதுவா சொன்னாலும் அதுக்கு உண்டான தீர்வை கண்டுபிடிக்கிற இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க. கண்ணமங்கலத்தில் இதுவும் செங்கல் சூழல் நடத்துகிறவனை போய் உன் கட்சிக்காரனே மாமூல் கட்டி தகராறு பண்ணுறான். நீங்கள் என்ன சொல்லிங்க? நான் ஆட்சிக்கு வந்தால் எந்த தவறும் நடக்காது. நீங்கள் அங்கங்கே மாமூல் கேட்டு ரகலை பண்ணுறான். சோசியல் மீடியாவில் பார்க்குறோமில்ல, தெரியாதா? இதெல்லாம் பொய்யா சொல்கிறேன். நான் சோசியல் மீடியாவில் நான் எல்லாம் போட்டு நார விடுறான். எல்லாம் நான் ஒன்றும் பொய் சொல்லலை. ஒரு ஊரே திரண்டு வந்து கண்ணமங்கலத்தில் ஸ்ட்ரைக் பண்ணுறான், சாலை மறியல் பண்ணுறான். நான் இந்த மாவட்ட செயலாளர் எனக்கு மாமூல் கொடுத்துட்டா நீ செங்க சொல்லி நடத்தணுன்றான். அதுக்கு உங்கள் வாயிலேருந்து ஒன்றும் வரலையே. இதுக்கெல்லாம் வாயிலேருந்து வராது, ஆனால் மற்றதுக்கெல்லாம் மட்டும் வாயிலேருந்து வந்துடும். நிதானமாக பொறுமையாக ஒரு முதல்வருடைய அந்த அந்தஸ்து கருதி பேசுங்க சிஎம் சார். தேவையான வார்த்தைகள்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. அது அழகல்ல. இது சினிமா வசனம் இல்லை, நிஜ வாழ்க்கை அரசியல். இது எல்லார் மனசையும் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தயவு செஞ்சு பேசாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன் நான்.